பொலிட்டிக்கல் பொடிமாஸ் நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும். கரூர் நெரிசல் மரணத்திற்கு பிறகு கூடிய தாவேக்காவின் சிறப்பு பொதுக்குழு உணர்ச்சி பொங்க அஞ்சலி செலுத்தும் நிகழ்வாக இல்லாமல் ஒண்டிக்கு ஒண்டி வரியா என சண்டைக்கு இழுக்கும் கூட்டமாக மாறிவிட்டது. ஸ்டாலின் ஓடினார் என வரலாற்றை ஆதவர்ஜுனா மாற்றி பேசியது, விஜயின் கருப்பு சிவப்பு சைக்கிளின் கதை, கரூர் துயரத்தில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்ற பொய், கரூர் துயரத்திலும் நடந்த கொண்டாட்டம், அரசு நடத்திய செய்தியாளர் சந்திப்பு பற்றி விஜய் சொன்ன பொய் ஆகியவற்றை எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார், நிர்மல்குமார் ஓடிவிட்டார் என்கிறார்கள். யார் ஓடினார்? கலைஞர் கைதின் போது நீங்கள் ஓடியது போலவா? வரலாறு பற்றி பேசினால் தாங்க மாட்டீங்க என்று பொங்கியிருக்கிறார் ஆதவர்ஜுனா. பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார், நிர்மல்குமார் ஓடிவிட்டார். யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடுனாங்க? கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார்? கலைஞர் கைது செய்யப்படும் சொந்த மகன் ஓடினார். வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க. விஜய் ரசிகர்களை தற்குறி என விமர்சிக்கிறார்கள். அதற்கு நானும் தகுதியானவன் தான் என முன்னுக்கு வந்திருக்கிறார் ஆதவர்ஜுனா. 2001 சட்டமன்ற தேர்தலில் வென்று ஆட்சிக்கு வந்த ஒரே மாதத்தில் நள்ளிரவில் கருணாநிதி கைது செய்யப்பட்டார். மேம்பாலம் கட்டியதில் ஊழல் என சொல்லி கருணாநிதி, அப்போதைய மேயர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் மீது வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்கில் கைதாகாமல் மு.க. ஸ்டாலின் ஓடவில்லை. 2001 ஜூன் 29 நள்ளிரவு கருணாநிதி வீட்டையும் புரசொலிமாறன் வீட்டையும் காவல்துறையினர் சுற்றி வளைக்கிறார்கள். அந்த நேரத்தில் வேளச்சேரியில் இருந்த ஸ்டாலின் வீட்டையும் போலீஸ் முற்றுகையிடுகிறது. ஆனால் வீட்டில் ஸ்டாலின் இல்லை. உறவினரை சந்திக்க பெங்களூர் சென்றிருந்தார். கருணாநிதியின் கைதை அடுத்து ஜூன் 30 ஸ்டாலின் நீதிபதி அசோக்குமார் வீட்டில் சரணடைந்தார். இந்த வரலாறு ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரியவில்லை என்றால் பழைய பேப்பரை எடுத்து படித்து பார்க்கலாம். எடுத்தேன் பாரு ஓட்டம் என வடிவேலு சொல்வது போல கரூர் சம்பவம் நடந்தும் திருச்சி ஏர்போர்ட்டில் ஓடினீர்களே, அந்த வரலாற்றை பின்வரும் தலைமுறை பேசும்போது ஆதவ் அர்ஜுனாவின் இதயம் தாங்குமா என தெரியவில்லை. செந்தில் பாலாஜி ஒரு ரவுடின்னு தெரியாதா? 6 மாதம் இருங்கடா, யார் ரவுடின்னு தெரியும் உங்களுக்கு. யாருக்கிட்ட 30 நாட்களாக அண்ணன் அமைதியாக இருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா என பொதுக்குழுவில் ஆவேசமாக பேசியிருக்கிறார் ஆதவர்ஜுனா. உண்மையில் விஜய்க்கு தைரியம் இருந்தால் கரூர் செந்தில் பாலாஜி போட்டியிடும் தொகுதியில் நின்று வெற்றி பெற்று காட்டட்டும். அது சாத்தியம் இல்லை என்றால் கரூர் மாவட்டத்திலேயே ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று விஜய் வெற்றி பெற முடியுமா? 6 மாதம் இருங்கடா, யாரு ரவுடின்னு தெரியும் உங்களுக்கு என பேசும் ஆதவ் அர்ஜுனாவது தானும் ஒரு ரவுடிதான் என கரூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்று காட்ட முடியுமா? 2021 சட்டமன்ற தேர்தலில் கருப்பு சிவப்பு கலர் சைக்கிளில் வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தாரே, அந்த நன்றி கூடவா இல்லை என பொதுக்குழுவில் பேசியிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு என விஜய் எங்கேயும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. அப்படி அறிவிக்காதவர் கருப்பு சிவப்பு சைக்கிளில் மூலம் வந்து ஆதரவளித்தார் என பொய்யை சொல்கிறார் ஆதவ் அர்ஜுனா. இந்த கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து வாக்களித்தது பற்றி விஜயே ஒரு முறை விளக்கம் அளித்திருக்கிறார். அதை கூட பார்க்காமல் பேசுவது தனக்கு அரசியல் அறிவு இல்லை என்பதை ஆதவ் அர்ஜுனாவே அம்பலப்படுத்திவிட்டார். வீட்டுக்கு பின்னாடியே அந்த ஸ்கூல் அந்த ஓட்டிங் போத்து அப்படியே கீழே வந்து சைக்கிள் நின்றுட்டு இருந்தது. என் பையன் ஞாபகம் வந்தது. சரி, ஓகே, சைக்கிளில் போகலான்ட்டு போனேன். அவ்வளோதான் இதுக்கான ஃப்ளாஷ்பேக்கு. கரூர் நெரிசலில் சிக்கியவர்கள் கரூர் அரசு மருத்துவமனையில் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள். அங்கே சரியான உபகரணங்கள் இல்லை, தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கவில்லை என சொல்லியிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. அரசு மருத்துவமனை தவிர கரூர் நகர பகுதியில் உள்ள அமராவதி, நாதன், கிருஷ்ணா, அப்போலோ ஆகிய மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள். இதனை மறைத்துவிட்டு அரசு மருத்துவமனையில் மட்டுமே அனைவரும் அனுமதிக்கப்பட்டதாக அப்பட்டமான பொய்யை சொன்னார் ஆதவ் அர்ஜுனா. நம் குடும்ப உறவுகளை இழந்ததால் வேதனையிலும் வலியிலும் இருந்தோம். அந்த சூழலில் சொந்தங்களின் மனம் பற்றி இருக்க வேண்டியது நம் கடமை. அதற்காகவே அவருடன் அமைதி காத்து நின்றோம் என பொதுக்குழுவில் பேசியிருக்கிறார் விஜய். கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஒரு வருத்தமோ மன்னிப்போ கேட்க துணிவில்லாமல் தான் விஜய் அமைதி காத்தார். 1 மாதம் ஆகியும் கரூருக்கு போக துணிவில்லாமல் கடைசியில் மண்டபத்தில் திரட்டி அமர்த்தப்பட்ட பாதிக்கப்பட்ட கரூர் மக்களை சந்தித்த அமைதி காத்தவர்தான் விஜய். சரி, பொதுக்குழுவிலாவது இறந்த 41 பேர்களின் படங்களை வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருக்கலாமே, ஏன் செய்யவில்லை? கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு துளி கூட சம்பந்தமில்லை, விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், தாவேகா தலைமையில் தான் கூட்டணி என 3 விஷயங்களை சொல்வதற்காக மட்டுமே அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டியிருக்கிறார்கள். சொந்தங்களின் மனம் பற்றி இருக்க வேண்டியது நம்முடைய கடமை என கீதாபதேசம் பேசுகிறார் விஜய். சம்பவம் நடந்த உடனேயே திருச்சி ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களின் கேள்வி எழுப்பிய போது எந்த உணர்ச்சியும் இல்லாமல் ஜடம் போல கடந்து சென்றவரா சொந்தங்களின் மனம் பற்றி இருந்தவர்? துப்பாக்கி படத்தில் எதிரி நாட்டியிடம் சிக்கி இறந்த ராணுவ வீரரின் தம்பி 14வது நாள் மிலிட்டரிக்கு வந்துட்டாண்டா என விஜய் திரையில் வீரவசனம் பேசுவார்.
நிஜத்தில் எத்தனை மாதமானாலும் விஜய் கரூருக்கு வரவே மாட்டார். ஆழ்ந்த அமைதி சூழலை பயன்படுத்தி வன்ம அரசியல் வலைகள் நம்மை சுற்றி பின்னப்பட்டன என சொல்லியிருக்கிறார் விஜய். ஆழ்ந்த அமைதியில் இருந்தவர்கள் கரூரில் 41 பேர் இறக்க காரணமான பிரச்சார பேருந்துக்கு எதற்காக ஆயுத பூஜை கொண்டாடினார்கள்? டோராடோனில் கூடைப்பந்து விளையாட்டில் ஆதவ் அர்ஜுனா கைத்தட்டி மகிழ்ந்தார். எஸ்ஐடி கலைக்கப்பட்டவுடன் தாவேகா நிர்வாகிகள் மதியழகன், பவுன்ராஜ் இருவரும் ஜாமீனில் வந்தபோது தாவேகாவினர் நீதிமன்ற வளாகத்தில் இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள். இதுதான் ஆழ்ந்த அமைதியா? தாவேகா பொதுக்குழுவில் உணர்ச்சி பொங்க நடித்திருக்கிறார் விஜய். இறந்து போனவர்கள் எல்லாம் விஜய் கூட்டத்துக்கு வந்தவர்களா என ஆதவ் அர்ஜுனா நீதிமன்றத்தில் மனு செய்திருக்கிறார் என அவருடைய வழக்கறிஞர் அறிவழகனே ஊடகத்தில் பேசினார். இறந்தவர்கள் கூட்டத்துக்கு வந்தவர்களா என கேட்க எத்தனை கொடுநெஞ்சம் இருக்க வேண்டும்? தங்கள் கூட்டத்திற்கு வந்து இறந்த பிணத்தை கூட புறந்தள்ளிய விஜயா ஆழ்ந்த அமைதி பற்றி பேசுவது? கரூர் உட்பட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்கு கடைசி நாள் வரை அமைதி தராமல் அலைகழித்தார்கள் என பொதுக்குழுவில் அப்பட்டமான பொய்யை பேசியிருக்கிறார் விஜய். கரூரில் பேசுவதற்கு ஒரு நாள் முன்புதான் காவல்துறை அனுமதி வழங்கியது. இதே பொய்யைத்தான் நீதிமன்றத்திலும் தாவேகா முன்பு சொன்னது. தாவேகா அனுமதி கேட்டது செப்டம்பர் 25ஆம் தேதி. காவல்துறை அனுமதி கொடுத்த தேதி அடுத்த நாள் 26ஆம் தேதி. அதாவது கரூர் பிரச்சாரத்துக்கு ஒரு நாள் முன்புதான் அனுமதியை கேட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் சொன்ன பொய்யை பொதுக்குழுவிலும் பொங்கல் வைத்திருக்கிறார். வாகனத்துக்கு உள்ளே இருந்துதான் மக்களை பார்க்க வேண்டும், வாகனத்துக்கு மேலே வந்து கையாட்டக்கூடாது என்பன போன்ற அதீத கட்டுப்பாடுகளை நமக்கு மட்டும் விதித்தார்கள் என பொதுக்குழுவில் பேசியிருக்கிறார் விஜய். கரூர் எல்லைக்குள் நுழைந்த பிறகு ரவுண்டானா அருகே பேருந்துக்குள் இருந்து விஜய் மேலே வந்து நின்ற காட்சிகள் தொலைக்காட்சிகளில் வெளியான பிறகும் கூட இப்படி பச்சை பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார் விஜய். கட்டுப்பாடு விதித்திருந்தால் பேசும் இடம் அல்லாத பகுதியில் ஏன் பேருந்து மேலே ஏறி நின்று விஜய் கை காட்டினார்? கரூரில் பேசும் இடத்திற்கு 500 மீட்டருக்கு முன்பே பேருந்தை நிறுத்தி காவல்துறை பேச சொன்னபோது ஏன் அதீத கட்டுப்பாட்டை மீறினார்? கரூர் சம்பவத்திற்காக அவசரமாக தனிநபர் ஆணையமும் அமைக்கப்பட்டதும் அரசு உயர் அதிகாரிகள் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தியதும் ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் விஜய். விசாரணை ஆணையமும் அதிகாரிகளும் சட்டப்பூர்வமான அமைப்புகள். மாநிலத்தில் நடக்கும் நிகழ்வுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். ஆனால் இப்படி சட்டப்பூர்வ அங்கீகாரம் இல்லாத பாஜக எம்பிக்கள் என்ற லேபிளை மட்டும் வைத்துக்கொண்டு ஏமாமாலினி கமிட்டி கரூருக்கு வந்து விசாரணை நடத்திய போது விஜய் என்ன செய்து கொண்டிருந்தார்? அரசு காவல் உயர் அதிகாரிகள் ஊடகங்களிடம் பேசியது பொதுமக்களிடையே நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடும். நியாயமான விசாரணை மூலமே அந்த சந்தேகத்தை மீட்டெடுத்தே ஆக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி குட்டியுள்ளதை முதல்வர் உணர்ந்தாரா என பேசியிருக்கிறார் விஜய். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் போர் நடவடிக்கை பற்றி விமர்சனங்களும் வதந்திகளும் பரவிய போது இந்திய இராணுவத்தின் கர்னல் சோஃபியா குரேஷி, இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் வியோமிகா சிங், வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோர் செய்தியாளரிடம் விளக்கம் அளித்தார்களே, இதெல்லாம் விஜய்க்கு தெரியாதா? மோடி அரசு செய்தால் சரி, மு.க. ஸ்டாலின் அரசு செய்தால் தவறா? பஹல்காம் தாக்குதலுக்கு எதற்காக மோடி அரசு இப்படி விளக்கம் அளிக்க வேண்டும் என கேட்கிற துணிச்சல் பாஜகவின் மறைமுக கூட்டாளியான விஜய்க்கு இருக்கிறதா? கரூர் சம்பவத்திற்கு தாவேகாவிற்கு எதிராக உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி அமைத்து உத்தரவிட்டதும் விதந்தோதி விழா எடுத்தனர் என பேசியிருக்கிறார் விஜய். காவலாளி அஜித்குமாருக்கு எஸ்ஐடி விசாரணை கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியது யார்? அந்த ஆர்ப்பாட்டத்தில் தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் எஸ்ஐடி இருக்க சிபிஐ எதற்கு என பிடித்திருந்த பேனரை இப்போதாவது போய் தேடி எடுத்து பாருங்கள் விஜய். அஜித்குமாருக்கு எஸ்ஐடி விசாரணை கேட்டவர்தான் கரூருக்கு எஸ்ஐடிக்கு தடை கேட்டார். எந்த ஆவணத்தின் அடிப்படையில் எஸ்ஐடி அமைக்கப்பட்டது என உச்சநீதிமன்றம் கேட்டது. உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திமுக வழக்கறிஞர்கள் வாதாட முடியாமல் மௌனம் காத்தனர் என பொதுக்குழுவில் பேசும்போது தனது வாயை பொத்தி கிண்டல் செய்திருக்கிறார் விஜய். எந்த ஆவணத்தின் அடிப்படையில் எஸ்ஐடி அமைக்கப்பட்டது என உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தை பார்த்து. எதற்கு திமுக வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல வேண்டும்? அவர்களா எஸ்ஐடி கேட்டார்கள்? அரசு வழக்கறிஞருக்கும் திமுக வழக்கறிஞருக்கும் வித்தியாசம் தெரியாதா? இதைத்தான் பனையூரில் 30 நாட்களாக உட்கார்ந்து எழுதியிருக்கிறார். திருச்சி ஏர்போர்ட்டில் சார் 30 பேர் இறந்துட்டாங்க என ரிப்போர்ட்டர் கத்திய போது வாயை பொத்தி கொண்டு போனதை நாடே பார்த்து நாரியது தெரியாதா? 41 பேர் இறந்த குற்ற உணர்ச்சியே இல்லாமல் வாயை பொத்தி நக்கல் செய்கிறார் விஜய். காவலாளி அஜித்குமார் மரணத்திற்கு எஸ்ஐடி இருக்க சிபிஐ எதற்கு என பேனர் பிடித்த நீங்கள் இப்போது கரூர் விவகாரத்திற்கு சிபிஐ விசாரணை கிடைத்ததும் நாடே நமட்டு சிரிப்புடன் பார்த்திருக்கும். இந்த வீடியோ பற்றி மறக்காம உங்கள் கருத்துக்களை பகிருங்க.
பொலிட்டிக்கல் பொடிமா சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.